வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தை மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு பயணம் மு.க.ஸ்டாலின். எல்லாருக்கும் உள்ள விஷயம்தான். குடும்பத்துல நம்ம வருமானம் குறைஞ்சா, அப்புறம் பல தொழில்களை சில நண்பர்கள் நம்ம தொழில் நண்பர்கள்லாம் செய்யறோம் இல்லையா, சொந்த தொழில் பார்க்கக்கூடியவங்க, வேலை பார்க்கக்கூடியவங்க கூட பாருங்க, சைட்ல ஏதாவது தொழில் இருக்கான்னு கிடைப்பாங்க. சைடு ஆஃப் ஒர்க் பண்றோம்ப்பா, எனக்கு கொடுக்கறத கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி பல விஷயம். செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர் ஆனதுக்கு பின்னால கூட ஏதோ ஒரு தொழில் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு சைடில் ஒரு வருமானத்தை பார்த்துட்டு உட்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதலீடுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கூடுதல் முதலீடுகளுக்காக இன்னைக்கு வெளிநாடு பயணம் போயிருக்கார். பிப்ரவரி 7ஆம் தேதி ரிட்டர்ன் சென்னைக்கு திரும்புறார் மு.க.ஸ்டாலின். தமிழக முதல்வர், திராவிட மாடல் ஆட்சி சொந்தக்காரர் திரும்புறார். அதுக்கு முன்னாடி இழுத்துட்டாரு. இந்த மாசம் ஜனவரி 7, 8 மிகப்பெரிய ஒரு சென்னை வர்த்தக மையத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை போட்டு 6,64,180 கோடிக்கு முதலீடு ஈர்த்துட்டாரு. அது வகையில 14,54,712 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. ஆமா, இதுல 50 மேலை நாடுகள் கலந்துருக்கிறாங்க. இதுவும் பத்தாதுன்னு இன்னைக்கு ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு பரப்பிட்டு போயிட்டார். ஆமா, இங்க வெள்ளை வேட்டி வெள்ளையும் ஜலையமா இருந்தவங்க அங்க கோட்டை போட்டுக்கிட்டு போறாரு. என்ன பண்றது, இடம்பொருள் ஏவன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா போறாரு. போயிட்டு இன்னைக்கு அங்கங்க உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ பண்றாரு. ஆமா, பண்றாரு, நல்ல விதமா பண்றாரு. ஆமா, நம்முடைய தமிழகத்துக்கு ஏகப்பட்ட முதலீடுகள் ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஏகப்பட்ட புரளிகள். அவருக்கு பிளட் கேன்சர் இருக்கு, அவர் ரத்தத்தை மாற்றுவதற்காக அவர் வெளிநாடுக்கு போயிருக்காரு அப்படின்னு ஒரு புரளி பாருங்க. நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன், அது அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சேன். அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு வீட்டுல இல்லையே, சைக்கிள் ஓட்டுறாரு, மக்களோட சந்திக்கிறாரு, மக்களோடு முதல்வர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு, பல மனுக்களை நேரடியா வாங்குறாரு, ஏத்த மாதிரி 50 பேர் நின்று வாங்குறாரு, வயல்வெளியில நாத்து நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெண்கள்கிட்ட போய் உங்களுக்குலாம் ஊர்ல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அதன் அடிப்படையில தஞ்சாவூர் மாவட்டத்துல பாருங்க, ஒரு பொண்ணு சொன்னாங்க, இந்த மாதிரி எங்க ஊருக்கு அந்த இலவச பஸ் போக்குவரத்து உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்றாரு. பல நல்ல விருதுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார், மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, உதவி நல திட்டங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறார், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன, அதன் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய என்ன விருப்பங்கிறத பார்த்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்றக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் மனசுக்குள்ள பொறுக்காம பல பேர் இன்னைக்கு பல புறநிலை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பிளட் கேன்சர் இருக்கு, ரத்த மாற்று சிகிச்சைக்காக அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார் அப்படின்னு. ரைட், இருக்கட்டுமே. இல்ல, பிளட் கேன்சரே இருக்கட்டுங்க. இப்ப அவனு படுத்து தூங்குறாரு. அதான் நான் இந்த வீடியோவெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. மக்களை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கிறாரு, பேசிட்டு. எனக்கே இப்ப இருமல் தொல்லை இருக்கு, சளி தொல்லை இருக்கு. கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு நோய்கள் இல்லையா? ஏன் மத்தவங்களுக்கு நோய்கள் இல்லையா? சொன்ன மாதிரி அந்த நோய் உண்மையா இருக்கட்டுமே. அவர் என்ன தூங்கிட்டு இருக்கிறாரா? மக்களை சந்திக்கிறார். அவருடைய சப்ஜெக்ட் எல்லாம் பயன்படுத்தி ஏதாவது தொய்வு இருக்கா? உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல மக்களுக்கு, பெண்களுக்கு பலவிதமான விஷயம், மற்றபடி கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயம் அடிக்கிட்டே போலாமே. காலை உணவு திட்டம், எத்தனையோ விஷயங்கள். ஒரு பாட்டு தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் ஏதாவது வேலையை தொய்வு இருக்கா? என்னுடைய கேள்வி. நான் அவருக்கு சப்போர்ட்டா பேச கிடையாது. ஒரு மனுஷனுக்கு நோய்ங்கிறது எல்லா மனுஷனும் இருக்கத்தாங்க செய்யும். பெரிய பெரிய டாக்டர்களுக்கு பெரிய பெரிய நோய்கள் இருக்கு, புரியுதுங்களா? கேட்டுட்டு இருக்கு உங்களுக்கு இருக்கு, பேசிட்டு இருக்கு எனக்கு இருக்கு. இது எங்கெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அத்தனை பேருக்கு நோய் இருக்கத்தான் செய்யும், இல்லாம இல்லை. எல்லாம் அவங்க வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடிப்படையில
மு.க. ஸ்டாலினும் தன்னுடைய மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள், நான் முதலமைச்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் தன்னுடைய வெளிப்பாட்டுல வந்து போயிட்டு இருக்கிறாரு. இங்க இழுத்தார் ஏகப்பட்ட முதலீடுகள், 6,64,180 கோடி. இதுவும் 10வது ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு போயிட்டு இருக்கிறாரு. இது வந்து மனசுக்கு பிடிக்காம பொச்சரிப்புத்தனத்தின் வெளிப்பாடு, போராமையின் வெளிப்பாடு. பிளட்டை மாத்துறதுக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு வந்து உடம்பு இருக்கட்டுமே, தொய்வு இருக்காங்கிறத என்னுடைய மீண்டும் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் அண்ணாமலைக்கு நோய் இல்லையா? பாஜக தமிழக பாஜக அண்ணாமலைக்கு நோய் இல்லையா? இப்ப அவர் சொகுசு பயணம் தானே போயிட்டு இருக்காரு. நடை பயணம் ஆரம்பிச்சாருங்க. 2 கிலோமீட்டர் நடக்கிறார், 20 கிலோமீட்டர் வண்டியில போறாரு. அவங்க பாஜக பிரமுகர்களே சொல்றாங்க, ஏகப்பட்ட குறைகள் சொல்றாங்க. சீமான் கூட சொன்னாரு, அண்ணாமலை வந்து சொகுசு பாத யாத்திரை போறாரு. ஆமா, அதனால எந்த பயனும் கிடையாது. என்ன தொப்பை குறையும், பிபி குறையும், சுகர் குறையும், மற்றபடி எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது சொல்றாரு. அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இல்ல அண்ணாமலைக்கு நோய் இல்லையா? இல்ல அவர் தன்னுடைய நடைபயணத்துல ஏதாவது குறைச்சு இது இருக்க, ஏதோ ஒரு வகையில போறாரா இல்லையா? அவர் தன்னுடைய வேலையை போயிட்டு இருக்காரு இல்லையா? அதே மாதிரி எடப்பாடி பாருங்க, மிக்ஜாம் புயலுக்கு ஒரு தடவை வந்தாரு, அப்புறம் சேலத்துக்கு பஸ் ஏறி போயிட்டாரு. ராமர் கோவில் திறப்பு விழாக்கு போற மாதிரி சொன்னாரு, போகல. கேட்டா காலில் காயம் அப்படின்னாரு. புரியுதா? இப்ப அவரு தன்னுடைய வேலையை ஏதோ ஒரு வகையில பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. தன் கட்சியை காப்பாத்தணுமா இல்லையா? பார்த்துட்டு தானே இருக்கிறார். அப்புறம் அவருக்கு நோய் இல்லையா? அதே மாதிரி மோடி உலக ரவுண்டரா இருக்கிறாரு. இந்த இப்ப ராமர் கோயில் திறப்புலா சம்பந்தப்பட்ட வகையில் அங்கங்க ஒரு 23 புனித தீர்த்தங்களுக்காக ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம்னு அலைஞ்சு தமிழகத்தை வந்து ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அப்படி இப்பதான் இந்தியாவை சுத்தி பார்க்கிறாரு. இத்தனை 9.5 வருஷமா வந்து உலகத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அவரு வெளியே பலவிதமான தவறான அபிப்பிராயம். அவர் வந்து அப்படி இருப்போ, அதுக்காக போறாரு, இதுக்காக போறாரு என்ன அப்படின்னு பலவிதமான பொருளைகள் கிளப்பிட்டு தான் இருக்கு. அவர் நிறுத்துறாரா? தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருல. நாடாளுமன்ற அவர் மேல ஏகப்பட்ட குறைகள் இருக்குதான் செய்யும். நாடாளுமன்ற கலர் குண்டு தாக்குதலுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. பிரதாப் சிங்காவை மோடி அரசு பண்ணிட்டாராமா? இல்லையே. மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு தீர்வும் கிடையாது. அது சம்பந்தமா நாடாளுமன்றத்துல பேசவே கிடையாது. மௌன மோடியாக வந்துட்டு போயிட்டாரு. நம்பிக்கையில்லை தீர்மானம் கூட அவர் மேல கொண்டு வந்தாங்க. அவரு தான் வெற்றி அடைவார், அது அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் தெரியும். இருந்தாலும் கொண்டு வந்தாங்க. அதுல யாராவது பதில் பேசினாரா? ஒன்றும் இல்லையே. ஏன் ராகுல் காந்தி எடுத்துக்கங்க, அவர் 2வது தடவை இப்ப நீதி யாத்திரை புறப்பட்டார். முதல்ல பாத யாத்திரை போனார், இப்ப நீதி யாத்திரை போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நோய்கள் இல்லாம இருக்குமா? இல்லையா? அவரவர்களுக்கு ஒரு நோய் இருக்கு. அதே மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கும் ஒரு நோய் இருக்கத்தான் செய்யும். அது பிளட் கேன்சரா, ரத்தத்தை மாத்த போறாரா, இல்ல மூக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல அடிபட்டதுனால, மிசாவில் அடிபட்டதுனால ஏதாவது சிகிச்சைக்கு போறாரா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாரா, மூச்சு பிரச்சனையா, ஏதோ இருந்துட்டு போகுது. இந்த பாருங்க, இப்போ ஸ்ரீரங்கம் மற்ற இது கேலோ இந்தியா போட்டி ஓபன் பண்றதுக்காக மோடி வந்தாரு. அவரோட கைகோர்த்து நடந்தாரு மு.க. ஸ்டாலின். டக்குன்னு லைட்டா ஸ்லிப் ஆச்சு. உடனே மோடி தாங்கி பிடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு பெட்ல அட்மிட் ஆயிட்டார் அப்படி மு.க. ஸ்டாலின். கரெக்ட் போயிட்டாரா இல்லையா? தன்னுடைய வேலைப்பாடு, தன்னுடைய விஷயத்தை கரெக்டா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு மனுஷனுக்கு வந்து நோய் என்பது வரத்தாசி வராமலும் போயிடும். இன்னைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு கெட்டு போயிடும். பாருங்க, இளையராஜா பொண்ணு பவதாரன், எதிர்பாராத மரணம். ஏன் விஜயகாந்த் என்ன எவ்வளவு பலவிதமான திட்டங்கள் வச்சிருந்தாரு. அவருக்கு கல்லீரல் ப்ராப்ளம், மற்ற சோர்ஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளம், இறந்துட்டாரு மனுஷன். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் ஏதாவது நடந்ததா? எப்படியோ ஒண்ணு அவங்க வேலைப்பாடு அவங்க பண்ணிட்டு தான். ரஜினிகாந்த் பெருசா பேசினார், நாங்கள் அரசியலுக்கு வருவோம் அப்படி இப்படிங்கிற பல தகவல் போயிட்டு இருந்தது. சிறுநீரக கோளாறு கான்செப்ட்ல டாக்டர் சொன்னாங்க சொல்லி போட்டு அரசியல் எனக்கு வேணாம்னு ஒதுங்கி உட்காந்துட்டாரு. அது மாதிரி மு.க. ஸ்டாலின் ஒதுங்கினாரா? அண்ணாமலை மாதிரி சொகுசு பயணம் போலீங்க அவரு. மோடி மாதிரி வந்து இந்தியாவை கவனிக்க வெளிநாடு போகல. புரியுதுங்களா? இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாமே. விஜயகாந்த் மாதிரி உடல்நலம் சரியில்லாமல் போகல, ரஜினிகாந்த் மாதிரி அரசியல் விட்டு விலகல. இந்த மாதிரி அடிக்கிட்டு அது மாதிரி தன்னுடைய வேலைப்பாடு நிலையை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுவும் இல்லையா, முடியல, முடிஞ்சு போய் என் பையனை துணை முதல்வராக போட்டு நான் ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. எப்படியோ ஒண்ணு, நம்ம மக்களாகி நமக்கு நல்லது நடக்குதா பாருங்க. குறைகள் நடந்தா சொல்ல வேண்டியதான், அவ்வளவு. அதை விட்டு போட்டு அவர் பிளட் கேன்சரு,
அவர் வந்து ரத்த மாற்ற அறுவை சிகிச்சைக்கு போயிட்டு இருக்கிறாரு, நான் அதுக்கு தான் போனாரு, போகட்டுமே. ஸ்பெயினுக்கு போறாரு, இது ஆஸ்திரேலிய நாட்டுக்கு போறாரு, அமெரிக்காவை போகட்டும், அதுக்கு சேர்த்து போகட்டுமே. போயிட்டு நல்லபடியா வரட்டும். வந்து நமக்கு மக்கள் பணி செஞ்சா போதும். ஆமா, ஒழுங்கா செஞ்சா ஓட்டு போட போறோம், இல்லாட்டி ஓட்டு போட போறோம். இதான உண்மை, வேற ஒண்ணு. அது எதுக்கு தேவையில்லாம ஒரு மனுஷனை வந்து நோயாளியை மாத்திக்கிட்டு? உண்மையா நோயாளி இருக்கட்டுமே. நம்ம பேசக்கூடிய வைப்ரேஷன் அவரு குணமடைஞ்சிட்டாருன்னா புரியுதா? எம்ஜிஆர்லாம் அப்படி வந்த ஒரு தானே. படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் காமராஜர் சொன்னார், அவர் தோத்தார். ஆனா படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் எம்ஜிஆர் சொல்லவில்லை, ஆனா எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதான் வரலாற்று உண்மை. ஹாட்ரிக் கிடைச்ச ஒரே மனுஷன் எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா வந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி இவரு வரட்டுமே. நமக்கு தேவை நல்லது, அவ்வளவுதான். எதுக்கு தேவையற்ற சில நண்பர்களை பார்த்து நான் சொல்லிக்கிறேன், தேவையில்லாத நண்பர்களை பார்த்து நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், அது மு.க. ஸ்டாலின் மேலையும் அந்த திமுக அரசு மேலையும் எப்படி வேணாலும் இருக்கலாம். மற்றபடி ஓட்டு போட்டாங்க, நீங்க ஓட்டு போடாம இருக்கலாம், அதை விட்டுருங்க. அவர் சொல்லிட்டார் பல கூட்டங்கள்ல, ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்ந்து நான் அவர்கள் வருந்தக்கூடிய அளவுக்கு நான் செயல்படுத்தி சொல்லிட்டேன். முடிஞ்சு போச்சு, அது ஒன்றே போதும். அது மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி, அது அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் அவர் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அதனால வந்து புரளியில கிளப்பாதீங்க. ஆமா, ஏகப்பட்ட புரளி போயிட்டு இருக்கு மு.க. ஸ்டாலினை பற்றி. ஒரு வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு போறாரு. நம்ம அதோட சேர்ந்து சிகிச்சை தப்புல செஞ்சுட்டு வர நல்லது, நமக்கு நல்லதானே. இன்னும் 3 வருஷம் இருக்கு, மீண்டும் நல்லது செஞ்சு மீண்டும் ஒரு 5 வருஷம் கொடுப்போம். ஆட்சி செய்யட்டுமே. யார் வந்தா தான் என்னங்க, அவர் நோயாளியாக இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், யாரா தான் இருக்கட்டும், நமக்கு நல்லது, தமிழகத்துக்கு நல்லது. அதை விட்டு போட்டு புரளியில கிளப்பாதீங்க. ஆமா, மு.க. ஸ்டாலின் அப்படி இப்படி, அவர் இந்த நேரத்துல இப்படி ஆயிடுவாரு, அந்த நேரத்துல அப்படி ஆயிடும், அவருக்கு இந்த நோய். யாருக்கு தான் நோய் இல்லை, எல்லாத்துக்கும் நோய் இருக்குத்தான் செய்யும். அதனால வந்து தயவு செய்து மக்களாகி நீங்களும் மு.க. ஸ்டாலின் பற்றிய பலவிதமான வதந்திகளும் புரளிகளும் நம்பாதீங்க. நமக்கு தேவை வந்து அந்த புரளிகள் உண்மையாவே இருக்கட்டும், அதையும் சொல்லிக்கிறேன். நமக்கு தேவை மக்கள் பணி நடக்குதான் பாருங்க. அதுதான் வந்து நாம் யார் முதல்வராக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் நாம் மக்கள் என்ற பெயர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.